அனைவருக்கும் வணக்கம். கன்னிராசிக்காரர்களுக்கு டிசம்பர் 17ஆம் தேதி முதல் சுழன்று அடிக்கும் விதி. இனி நவ கிரகத்தின் ஆட்டம் ஆரம்பம் என்று சொல்லக்கூடிய வகையிலும், அதிரப்போகும் கன்னிராசி என்று சொல்லக்கூடிய வகையில் எந்தெந்த நிகழ்வுகள் அடுத்த 7 நாட்களில் அமைய போகின்றன என்பதை ஆராய்ந்து பார்க்கும் போது, கன்னிராசிக்காரர்களுக்கு கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மிகப்பெரிய அளவிலான அதிரடியான மாற்றங்களை ஏற்படுத்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் உருவாக்குகிறது என்பதுதான் யதார்த்தமான உண்மையாக நிச்சயமாக பார்க்கப்படுகிறது. ஏனென்றால் கன்னிராசிக்காரர்களை பொறுத்தவரைக்கும் தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய பிரச்சனைகள் பெரும்பாலும் தசாபுத்திகள் சாதகமற்று இருப்பதாலும், அது மட்டுமல்லாது சுழன்று அடிக்கும் விதி என்று சொல்லக்கூடிய வகையில் பல்வேறு வகையான சிரமங்களை சந்திக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அவற்றில் இருந்து விலகி நல்ல மாறுதலையும் முன்னேற்ற வாய்ப்பையும் நிறைவாக சந்திக்கக்கூடிய வகையில் கிரகநிலைகளில் ஏற்படக்கூடிய சிறு நகர்வு கூட மாற்றத்தை ஏற்படுத்தும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் உதாரணமாக இந்த வேளையில் 9ஆம் இடத்தில் குரு அமர்ந்திருக்கிறார். அவர் வக்ரம் பெறுவது சாதகமற்ற அமைப்பு என்றாலும் கூட குரு எப்போதுமே நன்மையை அள்ளி கொடுப்பவர்தான். ஆனால் அவர் வக்ரம் பெற்றிருப்பதால் சிரமம் அதிகமாக தான் வரும், பிரச்சனை அதிகமாக தான் வரும் என்ற சில எண்ணங்களால் அதீத தோல்வியை சந்திப்பதற்கான சூழல் உருவாகிறது. உதாரணமாக ஒரு இயற்கை பேரழகுடன் நிறைந்த ஒரு கிராமம் ஒன்று இருக்கிறது. சுற்றிலும் நல்ல இயற்கை வளங்கள் இருக்கிறது. அருகாமையில் பல காடுகள் நிறைந்த ஒரு பகுதியாகவும் பார்க்கப்படுகிறது. அப்படி அழகான அந்த கிராமத்திற்கு எதிர்பாராத ஒரு பிரச்சனை ஒன்று வருகிறது. அது என்னவென்றால், ஒரு அரக்கன் அந்த கிராமத்தை நோக்கி வருகிறான் என்பதை ஊர் மக்கள் தெரிந்து கொள்கிறார்கள். உடனே எப்படியாவது அந்த அரக்கனை காட்டிற்குள்ளே வன பகுதிக்குள்ளே தடுத்து நிறுத்த வேண்டும் என்று அவர்களிடம் கிடைக்கக்கூடிய ஆயுதங்களை எடுத்துக்கொண்டு அந்த காட்டிற்குள் செல்கிறார்கள். சென்றது மட்டுமல்லாது அவருக்கு முன் நின்று அவர்கள் கையில் வைத்திருந்த கல்லை வீசும்போது அந்த கல் அரக்கனின் மீது பட்டு அது 2ஆக மாறி வந்து மீண்டும் அவர்கள் மீது விழுகிறது. அதே சமயம் கையில் இருக்கக்கூடிய குச்சியை தூக்கி அடித்தால் அந்த குச்சியும் அரக்கன் மீது பட்டு 2ஆக மாறி இவர்களை வந்து மீண்டும் தாக்குகிறது. இப்படி அந்த அரக்கனை தடுத்து நிறுத்துவதற்காக இவர்கள் பல முயற்சி செய்தாலும் அதில் பெரிய அளவுல சிக்கல்களை இந்த மக்கள் சந்திக்கிறார்கள். எனவே வேறு வழியில்லை, நாம் இங்கிருந்து சென்று இந்த காட்டிற்குள் வரக்கூடிய பகுதியை முற்றிலுமாக தடை செய்து விட வேண்டும், வேறு பகுதிகளை மட்டும் நாம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என முடிவு செய்து அந்த அரக்கன் இருக்கும் திசையை முற்றிலுமாக தடை செய்கின்றனர். அப்படி தடை செய்து அந்த கிராம மக்கள் சற்று பாதுகாப்புடன் இருக்கின்றனர். ஆனால் ஒரு நாள் ஒரு தாய் தன்னுடைய குழந்தைக்கு உணவளித்து கொண்டிருக்கிறார். அப்படி உணவளித்து கொண்டிருக்கும் போது உணவு தீர்ந்து விட்டதால் இன்னும் கொஞ்சம் உணவு எடுக்கலாம் என உள்ளே செல்கிறார் அந்த தாய். சென்றுவிட்டு மீண்டும் வெளியே வந்து பார்க்கும் போது அந்த குழந்தை தன்னுடைய கைகளில் சில பழங்களை வைத்து கொண்டிருந்தது. இப்படி அந்த பழங்களை கொண்டு இந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி நடக்க ஆரம்பிக்கிறது. இதை பார்த்த தாய்க்கு மிகுந்த அச்சம் எழுகிறது. உடனே குழந்தையை எப்படியாவது பிடித்தாக வேண்டும் என்று திரட்டுகிறார். தாயிடம் ஓடி பிடிச்சு விளையாடுவது போல் அந்த குழந்தை கையில் வைத்திருந்த ஒரு ஆப்பிளை எடுத்துக்கொண்டு இந்த அரக்கன் இருக்கக்கூடிய திசையை நோக்கி ஓடுகிறது. தாய் விடாமல் அந்த குழந்தையை துரத்தி சென்று ஒரு வழியாக எப்படியோ பிடித்து அந்த குழந்தையை தூக்குகிறார். அப்படி தூக்கி நிமிர்ந்து பார்க்கும் போதுதான் சரியாக அந்த அரக்கன் அதே இடத்தில் தான் இருப்பதை உணர்ந்து கொள்கிறார். என்ன பண்ணுவது என்று தெரியாமல் தவிக்கக்கூடிய வேளையில் அந்த குழந்தை அந்த அரக்கனை பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறது. அப்படி சிரிப்பது மட்டுமல்லாது தன்னுடைய கையில் வைத்திருந்த அந்த பழத்தை அந்த அரக்கனிடம் கொடுக்க அந்த அரக்கன் அதை வாங்கி கொண்டு அந்த குழந்தைக்கு அதை இரட்டிப்பாக மாற்றி கொடுக்கிறான். இதை பார்த்த பிறகுதான் தாய்க்கு உண்மை புரிகிறது. ஏனென்றால் நம்மளுடைய கிராமத்திற்கு வந்தது பிரச்சனையோ சாபமோ அல்ல, நம்மளுடைய கிராமத்திற்கு கிடைத்தது வரம், பொக்கிஷம் என்பதை உணர்ந்து கொள்கிறார். ஏனென்றால் அந்த அரக்கனை கோபத்துடன் மக்கள் தாக்கிய போது அந்த அரக்கனும் கோபத்தை வெளிப்படுத்தினான். ஆனால் அந்த குழந்தை இன்முகத்துடன் பழத்தை கொடுத்த போது அது 2ஆக மாறியது. அந்த அரக்கனும் இன்முகத்துடன் கொடுக்கிறார்.
இதை ஊர் மக்களிடம் சொல்ல அப்போதுதான் ஊர் மக்களும் தாங்கள் செய்த தவறை உணர்ந்து கொள்கிறார்கள். அதை சரியாக பயன்படுத்தி கொள்ளவும் முயற்சி செய்கிறார்கள். இது போன்றுதான் கன்னிராசிக்காரர்களுடைய வாழ்விலும் 9ஆம் இடத்தில் குரு வக்ரம் பெற்று அஷ்டமஸ்தானத்தை நோக்கி நகர்ந்தாலும் அவர் குரு என்பதை மறந்துவிட வேண்டாம். எனவே நிச்சயமாக குருவிடம் இருந்து நல்ல நிறைவான நன்மைகள் கிடைக்கும். அவர் இருக்கக்கூடிய இடமும் 9 தான். எனவே எதிர்பாராத வகையில் நிச்சயமாக பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் இல்லத்தில் தடை தாமதமின்றி மிக சிறப்பாக கைகூடும். குடும்ப வருமானத்திற்கான நல்ல வாய்ப்பும் சந்தர்ப்பமும் நிறைவாக அமையும். பெரிய அளவிலான காரிய தடைகள், சிக்கல்கள், சிரமங்கள் போன்றவற்றை தவிர்த்து நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றத்தையும் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகமும் உங்களுக்கு கிடைக்கிறது. அதோடு மட்டுமல்லாது 6ஆம் இடத்தில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்கிறாருங்க சனி. சனி 6ல் இருப்பது அதிர்ஷ்ட யோகங்களை அள்ளி கொடுக்கக்கூடிய ஒரு யோகஸ்தானமாக பார்க்கப்படுகிறது. எனவே உங்களுடைய சிறு முயற்சி கூட மிக பெரிய அளவில் ரெட்டிப்பான நன்மைகளை நிச்சயமாக பெற்றுத்தரும். எனவே தற்போதுதான் வேலை போயிற்று, வருமானத்திற்கான வழியே இல்லை என்று கலக்கத்தில் இருக்கக்கூடிய கன்னிராசிக்காரர்களுக்கு நிச்சயமாக அதில் நல்ல மாறுதல் உண்டு. நாம் என்னதான் முயற்சி செய்தாலும் சுழற்சி அடிக்கும் விதி என பல்வேறு வகையான சிக்கல்கள் இன்னல்களில் சந்தித்த கன்னிராசிக்காரர்களுக்கும் நிச்சயமாக கண்டச்சனி துவங்குவதற்கு முன்னதாக பல நல்ல வாய்ப்புகளை நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சப்தமத்தில் ராகுவும் ஜென்மத்தில் கேதுவும் இருக்கின்றன. எனவே இந்த கிரகநிலைகளாலும் பெரிய அளவுல சிரமம் ஏற்படாது. எதிர்பார்ப்பதை காட்டிலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் சார்ந்த பணிகளில் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் நிச்சயம் நிறைவாக சந்திப்பதற்கான முதன்மையான யோகம் உண்டு. சந்திரன் எதிர்பார்க்கக்கூடிய நல்ல வாய்ப்புகளையும் முன்னேற்றத்தையும் இந்த தருணத்தில் நிறைவாக அள்ளி கொடுக்கிறார். பெரிய அளவிலான முன்னேற்ற வாய்ப்புகள் எந்த விதமான சிரமமும் இன்றி ஏற்படுகின்றன. லாபஸ்தானத்தில் செவ்வாய் அமர்ந்திருக்கிறாருங்க. அங்கு வக்ரமும் நீச்சமும் பெற்றிருந்தாலும் கூட செவ்வாய் அமர்ந்திருப்பது லாபஸ்தானம். அது மட்டுமல்லாது பூர்வீக சொத்துக்களை விற்க வேண்டிய சூழல் ஏற்பட்ட நிலையில் நிச்சயமாக அவற்றில் நல்ல மாறுதல் கன்னிராசிக்காரர்களுக்கு உண்டு. புதிய அசையும் அசையா சொத்துக்கள் வாங்குவதற்கான யோகமும் இந்த வேளையில் உண்டு. மிக வலுவாக சூரியன் சுகஸ்தானத்தில் வீற்றிருப்பதால் தாய்வழி உறவு முறைகள் பலப்படக்கூடிய ஒரு இனிமையான தருணமாகவும் பார்க்கப்படுகிறது. அலைச்சல், ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்களில் மட்டும் கூடுதல் கவனம் தேவை. எதை செய்தாலும் ஒரு முறைக்கு இருமுறை திட்டமிட்டு செயல்படுத்துவது நல்லது. பஞ்சமஸ்தானத்தை அலங்கரிக்கக்கூடிய சூரியனின் அமைப்பு, பஞ்சமஸ்தானத்தில் நிலை கொண்டிருக்கக்கூடிய சுக்கிரன் நிறைவாக அள்ளி கொடுக்க போகிறார். கலைத்துறை, அரசியல் துறை மட்டுமல்ல, அனைத்து வகையான துறைகளிலும் நல்ல வளர்ச்சியையும் முன்னேற்றத்தையும் பெறுவதற்கான நல்ல வாய்ப்பையும் சந்தர்ப்பத்தையும் நிச்சயமாக உருவாக்கி கொடுக்கிறாருங்க சுக்கிரன். சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். பெரிய அளவிலான தடை, சிக்கல்கள் இந்த தருணத்தில் விலகி சுக்கிரனின் அமைப்பால் கன்னிராசிக்காரர்களுக்கு மிக சிறப்பான வளர்ச்சி உண்டு. அது மட்டுமல்லாது ராசியின் அதிபதி தைரியஸ்தானத்தை வலுப்படுத்துகிறார். எனவே துணிந்து பல முடிவுகளை சிறப்பாக எடுக்க முடியும். பெரிய அளவிலான சிக்கல்கள், தடைகள் விலகும். எதிர்பாராத வளர்ச்சிக்கும் முன்னேற்றத்திற்கும் அடித்தளமிடக்கூடிய வகையில் பல்வேறு வகையான நல்ல சந்தர்ப்பங்களை நிச்சயமாக இந்த தருணத்தில் உருவாக்க முடியும் என்பதில் சந்தேகமே இல்லை. மேலும் இந்த தருணத்தை மிக சிறந்த மகிழ்ச்சிகரமான தருணமாக மாற்றிக்கொள்ள நிச்சயமாக கன்னிராசிக்காரர்கள் வாரத்தில் புதன்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள பெருமாள் ஆலயம் சென்று தீபமேற்றி வழிபாடு செய்யுங்கள். தங்களுடைய வாழ்வில் சந்திக்கக்கூடிய தடை தாமதங்கள் அனைத்தும் முற்றிலும் தவிடுபடியாகி நல்ல வளர்ச்சியும் முன்னேற்றமும் விரைவாக அமைவதோடு மட்டுமல்லாது விதியால் ஏற்படக்கூடிய பல பிரச்சனைகளும் மாறி நல்ல முன்னேற்றம் நிறைவாக கிடைக்கும் கன்னிராசிக்காரர்களுக்கு.